வெல்கம் டு ரெஸ்லிங் ரீமேக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, த ஃபைனல் பாஸ் த கிரேட் ஒன் த ராக் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு நடக்க போகிற ஸ்மாக் டவுனுக்கு வராரு. அண்ட் வந்ததுக்கப்புறமா என்ன எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் தோணும், இந்த ஒரு நியூஸ் பப்ளிக் ஆனதுக்கப்புறமா அண்ட் கோடி வர்சஸ் ராக் நடக்குமா இல்லை ரோமன் வர்சஸ் ராக் நடக்குமா, இந்த ரெஸ்லில் ஏதாவது பிக் சேஞ்ச் பண்ணுவாரா அப்படின்ற என்ன ரீசன், எதுக்காக வந்துருக்காரு வரப்போறாரு அப்படின்றது டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். நாளைக்கு நடக்க போகிற ஸ்மாக் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா பிக் ஜிம் வர்சஸ் ட்ரூ மைண்டருக்கான ஒரு மேட்ச் வந்து பார்ப்போம். அது மட்டும் இல்லை டிஐஒய்க்கும் பிரிடிலிக்கும் ஒரு டாக் டீம் மேட்ச் வந்து பார்க்க போகிறோம், டைட்டில் மேட்ச். இந்த மேட்ச்சில் ஆல்மோஸ்ட் டிஐஒய் தான் வின் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அது மட்டும் இல்லை மெயின் ஈவெண்ட்டாக கோடி பிரான்சோமன் டேமின் பிரீஸ் வர்சஸ் நியூ பிளட்லைனுக்கான ஒரு மேட்ச் வந்து பார்ப்போம். இந்த மேட்ச்சில் ஜாக் ஃபாட்டுவும் அண்ட் சோலஸுக்கும் ஏதாவது அடிதடி நடந்து மேபி இந்த ரெசல்மேனியாக்கு அவங்க மேட்ச் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஹிண்டெல்லாம் வந்து வரலாம். சரி, ஓகே. இப்போதைக்கு இந்த ஃபைனல் பாஸ் ராக் வந்து திடீர்னு இன்னைக்கு காலையில் வந்து இந்த ஃபைனல் பாஸ் ராக் அஃபிஷியலாக வந்து சொல்லிட்டாங்க. அவர் வந்து நாளைக்கு வராரு, ஒரு சில விஷயங்கள்லாம் சேஞ்ச் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் என்னென்ன விஷயம் பண்ண போகிறாங்க இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு இதெல்லாமே என்னோட ப்ரெடிக்ஷன்பா. நான் ஒன்று இதை வந்து கன்ஃபார்மாக சொல்லலை. அண்ட் அப்புறம் நாளைக்கு நடந்ததுக்கப்புறமா நீங்கள் சொன்ன நடக்கலை அந்த மாதிரி சொல்லக்கூடாது. ராக்கோட பாசிட்டிவாக என்ன நடக்கும், நெகட்டிவாக நடக்கும், ரெண்டுமே சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் சொல்கிறேன். நம்ம எல்லாத்தோட எக்ஸ்பெக்டேஷன் என்னவாக இருக்கும், இந்த ராக் வந்து வரப்போகிறாரு அண்ட் டபிள்யூடபிள்யூ இப்போதைக்கு நோ ஹைப் ரெசல்மேனியாவை பிகஸ்ட் ரெசல்மேனியா ஆக்குவார் அப்படின்ற நம்பிக்கையில் நம்ம இருப்போம். சேம் நானும் தான் இருக்கேன். இந்த டைமாவது ஒன்று கோடி ரோமன் வர்சஸ் ராக் மேட்ச், இது வந்து ட்ரீம் மேட்ச், இந்த டைமாவது நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய நேரம் அது. நாளைக்கு நடக்க போகிற ஸ்மாக் டவுனில் முடிஞ்சதுக்கப்புறமா என்னென்னு தெரியல, ஆக போகுதுன்னு தெரியல. அண்ட் டபிள்யூடபிள்யூ சேஞ்ச் ஆக போதா இல்லை, நான் அதையும் சொல்கிறேன், இல்லை அமைதியாக போயிட போதா என்னன்னு தெரியல. டெபியூட் சொல்ல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனால் அந்த மாதிரி வந்து ராக் வந்து பண்ணலை, பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல, கட்டி பிடிச்சி கை கொடுத்துட்டு போயிட்டாரு. நாளைக்கு நடக்க போகிறா திடீர்னு சடனி அனௌன்ஸ்மெண்ட்டாக வந்து பண்ணியிருக்காங்க. நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன இருக்கும், இந்த ரோமன் வர்சஸ் ராக்கு இல்லைனா கோடி வர்சஸ் ராக், என்னை பொறுத்தளவுக்கு இந்த ரெண்டு மேட்ச்சில் ஏதாவது ஒரு மேட்ச் ரெசல்மேனியா பார்த்தாவே போதும். நான் வந்து ட்ரீம் மேட்சை வந்து எதிர்பார்க்கல, என்னை பொறுத்தளவுக்கு நான் வந்து எதிர்பார்க்கல. ஏன்னா எதிர்பார்த்து இது வந்து நடக்குமான்னு எனக்கு பெரிய சந்தேகமாக இருக்குது. ஆனால் அது மட்டும் இல்லை, இந்த கோடி வர்சஸ் ராக் கூட சரி ஓகே இதை கூட பண்ணலாம் அப்படின்னு, ஆனால் பண்ண மாட்டாங்க என்னை பொறுத்தளவுக்கு. ஏன்னா கோடி வந்து டைட்டில் வச்சிருக்காரு. மேபி இந்த டைட்டில் வந்து ஒன்று ராக் ஜெயிக்கணும். ராக் ஜெயிச்சாருன்னா அவர் கிட்டத்தட்ட அடுத்தடுத்து மேட்சஸ் எல்லாம் வரணும். அதனால இந்த மேட்சும் பாசிபிள் கிடையாது. ரோமன் வர்சஸ் ராக்கும் பாசிபிள் கொஞ்சம் கம்மி. அதனால இப்போதைக்கு என்னை பொறுத்தளவுக்கு என்ன சொல்கிறேன்னா, ஒன்று நாளைக்கு இந்த மாதிரி ஒரு செக்மெண்ட் கிடைக்கும் பாசிட்டிவாக. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு வரப்போகிற சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஓர்லாண்டோ சிட்டியில், அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியா 42 லொக்கேஷன் இருக்குது ஆல்மோஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க. மேபி அதோட அனௌன்ஸ்மெண்ட்டாக கூட இருக்கலாம். என்ன பொறுத்தளவுக்கு இது நம்மளுக்கு வந்து நெகட்டிவ். அவர் சும்மா வருவார், வந்து இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி ரெசல்மேனியா 42 உங்களோட இடத்துல நடத்த போகிறோம் அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்லிட்டு போயிடுவார்னு நினைக்கிறேன். மேபி இந்த ராக் அதாவது ரோமனை பற்றி அண்ட் ராக்கை பற்றி ஒரு சில டீசர்ஸ் பண்ணிட்டு அமைதியாக வந்து போயிடுவார், இந்த மாதிரி ஒன்று. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு தெரிஞ்சு ஒரு சில பேர் வந்து சொன்னாங்க, கமெண்டில் சொல்லியிருந்தாங்க, யாருன்னு தெரியல, ஒரு 2-3 பேர் ராக் வந்து ரிட்டைர்மெண்ட் பண்ண போகிறாரு அப்படிப்பா சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் வந்து என்னை பொறுத்தளவு நம்புற மாதிரி தெரியல. அண்ட் ராக் வந்து ஒன்று ரோமன் கூட மேட்ச் பண்ணக்கப்புறம் தான் ரிட்டைர்மெண்ட் ஆவார். ஏன்னா இந்த ட்ரீம் மேட்ச் டபிள்யூடபிள்யூ இதை முடிக்காமலாம் ரிட்டைர்மெண்ட் ஆக்க விட மாட்டாங்க. இதெல்லாம் சும்மா இது ஒரு 10% தான் வாய்ப்பு. ஆனால் என்னை பொறுத்தவரை அதை விட்டுருங்க. அண்ட் இப்போதைக்கு இந்த 2 மேட்சஸ் தான் நடக்கும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நடந்துச்சுன்னா கண்டிப்பாக இது ஒரு பிகஸ்ட் ரெசல்மேனியாவாக நடக்கும். ஆனால் அது மட்டும் இல்லை, அப்படி இல்லைன்னா இந்த நாளைக்கு ரெசல்மேனியா 42 லொக்கேஷன் மட்டும் பார்த்துட்டு ஒரு சில டீசர்ஸ் ரோமனை பற்றி ராக்கை பற்றி சும்மா ஏதாவது ஒரு கையை காட்டிட்டு இந்த மாதிரி போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கப்புறம் நம்ம ரெசல்மேனியாவை பற்றி கனவு எல்லாத்தையும் புதைச்சிட வேண்டியதான். இது ஒன்றே ஒன்றா நடக்கும். இது ஒரே ஒரு அப்டேட் தான் இருந்துச்சு, அதனால் ஷேர் பண்ணுறேன்பா. ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ண நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வேறு சூப்பர் ஸ்டார் பற்றி அப்டேட் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.